விவசாயிகளை உற்சாகப்படுத்த 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற ரேக்லா போட்டி குமாரபாளையத்தில் நடந்தது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள குமாரபாளையத்தில் பொள்ளாச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சபை சார்பில் ரேக்லா போட்டி நடந்தது. 3ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட இப்போட்டியின் துவக்க விழாவில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் போட்டியில் பங்கேற்றன. காளைகளின் வயதை பொறுத்து 200 மீட்டர் மற்றும் 300 மீட்டர் என 2 பிரிவாக பந்தயம் நடந்தது. போட்டியில் பங்கேற்ற காளைகளின் கொம்புகள் கூர்மையாக சீவப்பட்டு வர்ணம் பூசி அலங்கரிக்கப்பட்டிருந்தன. பார்வையாளர்களின் உற்சாக குரலுடன் ஓட்டத்தை தொடங்கிய காளைகள் எல்லைக்கோட்டை நோக்கி சீறி பாய்ந்தது அனைவரையும் உற்சாகப்படுத்தும் விதமாக அமைந்தது. விவசாயிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் இப்போட்டி நடத்தப்படுவதால் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் ஆர்வமுடன் காளை மாடுகளை வளர்த்து வருகின்றனர். போட்டியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சபை கிளைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் உட்பட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ரேக்லா பந்தயத்தை விவசாயிகளை ஊக்கப்படுத்துவதற்காகவும் காளை மாடுகள் விவசாயத்தில் அழிந்து வருவதை காப்பாற்றுவதற்காகவும் இந்த ரேக்லா பந்தயத்தில் கலந்து கொண்டு ஊக்கப்படுத்தி 200 மீட்டர் 300 மீட்டர் என்று பந்தயங்களை வைத்து அவர்களுக்கு தங்க காசும் கேடயங்களும் பரிசாக வழங்கி ஊக்கப்படுத்துகின்றோம். இறுதியில் குறைவான நேரத்தில் குறிப்பிட்ட இலக்கை கடந்த காளையின் உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக 1/2 பவுன் தங்கமும், 2ஆம் இடம் பிடித்த காளையின் உரிமையாளருக்கு 1/4 பவுன் தங்கமும் வழங்கப்பட்டது.